தித்திக்கட்டுமே தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் let the celebrations begin. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். And you will call me Captain Miller. இப்போ எப்படி இருக்குது அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெண்ணை பார்க்க போகிறாங்க, வீட்டுக்குள்ளே போகிறாங்கன்னா பொண்ணுக்கு பாட தெரியுமா ஆட தெரியுமா அப்படி தான் வந்து கேட்பாங்க. அது எதுக்குன்னா பெண்ணை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறது அப்படின்னு ஒரு பார்வை இருந்துச்சு. என்டர்டெயின்மெண்ட்னா வீட்டில் வந்து அப்போல்லாம் டிவி இருக்காது, வெளியில் நாடகங்கள் அந்த மாதிரி கூத்துக்கள் அந்த மாதிரி தான் போகும்போது வீட்டிலே ஒரு குழந்தை தாலாட்டு பாடுற அளவுக்காவது ஒரு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்து பெண் பார்த்த படலங்கள் ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணு கொஞ்சம் படிச்சிருக்காங்களா, பொண்ணுக்கு படிக்க தெரியுமா, எழுத படிக்க தெரியுமா, ஒரு நியூஸ் பேப்பர் படிக்க தெரியுமா, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பொண்ணு என்ன டிகிரி படிச்சிருக்காங்க, இந்த டிகிரி படித்தா அந்த மாதிரி பெண்களை திருமணம் செய்யக்கூடாது. ஒரு நார்மல் டிகிரி இருந்தால் போதும், ஒரு பிஏவோ இல்லை ஒரு எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி தமிழ் இந்த மாதிரி படித்த பெண்கள் அந்த பொண்ணு. லா படித்த பெண்கள் வேண்டாம், டாக்டர் படித்த பெண்கள் வேணாம், பேங்க்கில் வேலை செய்கிற பெண்களா ஓகே, ஏன்னா அவங்க டைமுக்கு போவாங்க டைமுக்கு வருவாங்க, வருமானமும் அதிகமாக இருக்கணும். இப்படி குடும்பத்திற்கு ஏற்ற மாதிரியான பெண்களை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே மாறி போய் குடும்ப வருமானத்திற்கு தகுந்த மாதிரி நமக்கு சேஃப் அண்ட் செக்யூராக கொடுக்கக்கூடிய பெண்களை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, என்கிட்டருந்து உனக்கு எல்லாமே வேணும், ஆனால் எனக்கான விஷயத்தை நான் உரிமையாகவும் சுதந்திரமாகவும் பண்ணுறதுக்கு அந்த குடும்பம் எனக்கு தடையாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஆளுமை நிறைந்த பெண்கள். எல்லா பெண்களுமே ஆளுமை இல்லாதவங்க அப்படின்னு நம்ம யாரையுமே நம்ம இங்கே வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே வரல, டீக்ரேட் பண்ணுறதுக்கும் இங்கே நம்ம வரல. ஆளுமை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்லேயும் பயங்கர எல்லா வேலையும் அப்படியே பம்பரமாட்ட சொண்டை செய்வாங்க, அலுவலகங்களை பார்த்தீங்கன்னா அவங்க தான் டாப் நம்பர் 1 இருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அவங்கள பொறுத்த வரைக்கும் தலைமை பண்பை உடைய பெண்களாக அவங்களாவே இருப்பாங்க. அது ஜென்ரலாகவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரி பெண்கள் திருமணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் பண்ணிக்கிடுவாங்க. அதெல்லாம் வந்து பெண் வீட்டில் வந்துட்டு என் பொண்ணு ரொம்ப அமைதியான பொண்ணு தாங்க அப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணிவிடுவாங்க. திருமணத்திற்கு பிறகு அவங்களோட ஆளுமை திறனை பார்த்து அதாவது அந்த மாப்பிள்ளை வீட்டாக இருக்கவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க, இவ்வளோ கரெக்டாக இருக்கா, எங்கே அவ்வளோ கார்னர் பண்ண முடியல அப்படின்னும் போது வேறு வழி இல்லாமல் அவங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி திருமணத்திற்கு பிறகு அவங்களுடைய முழு திறன்கள் எல்லாமே அப்படியே மூடி முடக்கப்பட்டுடும். இது ஒரு சர்டன் பீரியட்ல இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ எப்படி இருக்கு? இப்போ டோட்டலாகவே சேஞ்சுன்னு சொல்லணும். அவங்களா இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க, அதுதான் உண்மை. அதுக்காக நான் வந்து ஆஃபீஸில் இருக்கேன், நான் ஒரு ஹெச்ஆர் லெவலில் இருக்கேன், நான் ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கேன், நான் வீட்டுக்கு வந்தாலும் மேனேஜர் தான், நான் வீட்டுக்கு வந்தாலும் ஹெச்ஆர்ன்றான் அந்த கான்செப்ட் கிடையாது. நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னா எனக்குன்னு இருக்கக்கூடிய இண்டிவிஜுவலிட்டி, எனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, உதாரணத்துக்கு எனக்கு காஃபி குடிக்கணும்னு தோணுது அப்படின்னா 10 பேருக்கு போட்டு கொடுத்துட்டு கடைசியாக நீ குடி அப்படின்றது இல்லை. எனக்கு தோணுச்சுன்னா நான் போட்டு குடிக்கிறேன்னா இதை கார்னர் பண்ணுறது. இத்தனை பேர் இருக்கும், நீ என்ன முதல் ஆளாக போய் காஃபி குடிக்கிற, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அந்த பொண்ணை காரணம் சாதாரண ஒரு காஃபியில் ஆரம்பிக்கிற விஷயம். இது மாமியார் மருமகள் பிரச்சனை முன்னாடி இருந்திருக்கும், இப்பெல்லாம் இருக்க சான்ஸே இல்லைல்ல. அப்படி நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ சார் வீட்டுக்கு வீடு வாசப்படி, நம்ம யார் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கறது இல்லை. நம்ம வந்து தோராயமாக விஷயம் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீ ஒரு காஃபி போட்டல, அதே மாதிரி எனக்கு ஒரு காஃபி போட்டல என்ன அப்படின்னு, ஏன் நீங்கள் பெரிய ஹெச்ஆரா, உங்களுக்கு நான் தான் போட்டு கொடுக்கணும், இந்த மாதிரியான கான்ஃபியூஷன் வரும்போது அந்த இடத்துல பெண்கள் வந்து டக்குன்னு சூடாயிடுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆண் இருக்கீங்க, நீங்கள் ஒரு அலுவலகத்துக்கு ஒரு ஆண் அலுவலகத்துக்கு போயிட்டு வரதுக்கும் பெண் அலுவலகத்துக்கு போயிட்டு வரதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. இன்னைக்கு மாறிடுச்சு, புரியுதுங்களா? மாறிடுச்சு நம்ம முழுசாக சொல்லுங்க. பார்த்தீங்களா, நீங்களே அதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக புரியுது. பட் ஆனால் மாற்றத்திற்கு தான் நம்ம மாற்றத்தை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். அதை வந்து குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன்மார்கள் புரிஞ்சுக்கணும். முன்னாடி விட இப்போ வந்து பெண் ஆளுமைகள் நிறைய இடங்களில் நம்ம கண்கூடாவே பார்க்க முடியுது. அப்படி பெண் ஆளுமைகளுடைய அந்த மேரேஜ் லைஃப்பில் அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்கிறாங்க, ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி? இப்போ படிப்பறிவு இல்லாத பெண்கள், கல்வியறிவு இல்லாத பெண்கள், ஒரு வெளி உலக அனுபவமே இல்லாத பெண்கள், அவங்களுக்கு குடும்பத்தில் வந்து சில சிக்கல்கள் வருது, ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை அவங்க எதிர்கொள்கிற விதம் வந்து பார்த்திங்கன்னா, யாரோ ஒரு படித்த பெண்ணையோ இல்லை இதில் அனுபவம் வாய்ந்த பெண்ணையோ இல்லை வேறு ஒரு வல்லுநர்களையோ தேடி போய் இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்கக்கூடிய சுச்சுவேஷன். ஆனால் இவங்க அதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. உதாரணத்திற்கு ஒரு டாக்டர் இருக்காங்க, டாக்டரோட ஹஸ்பண்டே வந்து சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு ஒரு டார்ச்சர் தராங்க அப்படின்னா அவங்க எங்கே போவாங்க? அதே ஒரு சைக்காலஜி டாக்டர் கிட்ட தான் போவாங்க. இதுக்கு அதுவே பெட்டர், அதுக்கு இதுவே பெட்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை. வேறு வழி இல்லாமல் பல மன உளைச்சலுக்கு இப்போ முதல்ல அவங்க ஆளாகிறாங்க. அதனுடைய விளைவு அவங்களுக்கு உடலில் பல்வேறு மாற்றங்களும் வியாதிகளையும் கொண்டு வருது. அதுதான் உண்மை.
அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதனால அதிகமாக பாதிக்கப்பட போகிறதும் பெண்கள் தான், ஆண்கள் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன் வேணா டக்குன்னு வெளியில் போயிட்டு வந்துருவாங்க. ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது. அவங்களுக்கு அடுத்தடுத்து குடும்ப பொறுப்புகள் இருக்கு இல்லையா? குறிப்பாக ஆளுமை நிறைந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் நல்லா அவங்கள வாட்ச் பண்ணீங்கன்னா வெளியில் புலி மாதிரி பாய்வாங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போன உடனே அது ஹைல்ஸ் செருப்பாக இருந்தாலும் சத்தம் போடக்கூடாதுன்னு எடுத்து வச்சுட்டு உள்ளே போவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷன் இருக்குது சார். வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, அவங்கள பார்க்குறாங்க. அவங்க இல்லைன்னா இதோட முடிவு எங்கே போய் நிற்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்தவங்களுக்கு உதாரணமாக தான் இருக்கணுமோ இல்லையோ, அடுத்தவங்க கை காட்டி பேசக்கூடிய அளவுக்கு தான் இருக்கக்கூடாதுன்றதுல பெண்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதுனால வேற வழி இல்லாமல் இந்த மனசிக்கல்களுக்கு அவங்க உள்ளாடுறாங்க. அதே மாதிரி இவ்வளோ பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய பெண்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குது? சில ஆளுமை மிக்க பெண்கள் வந்து தனி சாம்ராஜ்யமே உருவாக்கி இருப்பாங்க. அவங்களுடைய அந்த திருமண வாழ்க்கை என்பது எப்படி இருக்குது? ஒரு சில இடங்கள்லாம் வேறு வழியே இல்லாமல் ஃபேமிலிக்காக, சமூகத்துக்காக, சொந்த பந்தத்துக்காகலாம் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி தான் இருக்காங்களா, அல்லது பொதுவாக அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது? நீங்கள் கடைசி சொன்னதிலே பதில் அடங்கியிருக்கு. சகிப்புத்தன்மைன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் உண்மை. ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது அவங்கள ஒரு காட்சி பொருளாகவோ இல்லை வந்து ஒரு மாதிரி அரகன்ஸாக தான் தெரிவாங்க. அவங்க என்ன வெளியிலே இந்த போடு போடுறா, வீட்டில் என்ன போடுவாளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு வித்தின் செகண்ட் அந்த வார்த்தைகளை உதிர்த்துட்டு போயிடுவாங்க பார்க்குறவங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த நிலையை அவள் அடையிறதுக்கு என்னென்ன தியாகங்கள் பண்ணியிருப்பா, அதுக்கு எவ்வளவு சகிப்புத்தன்மை, அந்த அழகை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அந்த அறிவை இன்னும் மேன்மேலும் வளர்த்துக்கிறதுக்கு எத்தனை நூலகப்படி வாசல் அவள் நின்று இருப்பா, எத்தனை கைடு கிட்ட போய் அவங்க நின்று இருப்பாங்க அந்த பெண்கள். அதெல்லாம் தாண்டி அந்த அழகை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுடைய சதையில இளமையாவை காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் சாப்பிட்டாதான் சில பேருக்கு அந்த மாதிரி உடல் அமைப்பு வரும், சில பேருக்கு சாப்பிடாம இருந்தால் அந்த மாதிரியான உடல் அமைப்பு வரும். அப்போ ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் என் சொசைட்டிக்காக, ஃப்ரெண்ட்ஸ்க்காக, கேரியருக்காகன்னு எல்லாம் மாற்றி தனக்கான ஒரு அடையாளத்தை அவர் நிர்ணயிச்சு இந்த உலகமே அவளுடைய பேரை சொன்ன உடனே எந்திரிச்சு கையை தட்டுறது. ஓ அவங்களா, அவங்க அப்படிப்பா இப்படிப்பான்னு சொன்ன பேர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 3 முடிச்சு திருமணத்துக்கு அப்புறம் அந்த 3 முடிச்சு விழுகுது, இல்லை ஒரு மோதிரம் மாற்றிக்கிறாங்க, இல்லை ஒரு செயின் போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கணவனுடைய பெயரோடவே அவர் கணவனுடைய பெயரை சுமந்து கொண்டு செல்வது, அது வந்து ஏற்றுக்கிட்டு போகிறது வேற, சுமந்து செல்வது வேற. அதை அந்த கணவன் எப்படி பார்க்கணும்? அதை வந்து ஒரு பெரிய, நீ என்னதான் பெரிய இவளாக இருந்தாலும் என்னுடைய ஒய்ஃப், நீ முதல்ல எனக்கு ஒய்ஃப், என் குடும்பத்துக்கு நீ மருமக, அதுக்கடுத்தது தான் உன்னோட கெரியர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சிக்கல், ஏற்றுக்கொள்ள முடியாத சிக்கல். இதை வெளிப்படையாக அவங்களால வெளியில் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், 10ஓட 11 நீ அப்படின்னு சொல்லிட்டு முடக்க பார்ப்பாங்க. அப்போ அதில் முடங்கிட்டோம் அப்படின்னா குடும்பம்ன்றது நமக்கு ரொம்ப முக்கியம். குடும்பம் நமக்கு ஆதாரங்க, அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. ஆனால் அதில் மேலெழுப்பிய கட்டிடம் முழுக்க முழுக்க அவளுடைய வியர்வை, அவளுடைய உழைப்பு. அந்த உழைப்புக்கு மரியாதை கொடுக்கறணுன்றது அந்த குடும்பத்தினுடைய கட்டாய பொறுப்பு. ஒரு சில செலிபிரிட்டிஸோட பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஒரு சில செலிபிரிட்டிஸோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும்போது கேமரா மொத்தமாக அந்த பெண்ணை நோக்கி தான் இருக்கும். ஏன்னா அவங்கள பொறுத்தவரை கல்யாணம் ஆகிட்டாங்களே திரும்பி வராங்களே அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் நம்ம எல்லாருமே போவோம். அது என்ன எதுக்குன்னா, இப்போது அதே மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்க பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே இருந்துருவாங்க. இப்போ இதை பார்த்தோன்னா பரவாயில்ல அவங்க வெளியே, ஸோ அவங்கள மாதிரி நம்மளும் வரலாம். அப்போ அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் என்கரேஜ் பண்ணுறாங்க, அதை பார்த்துட்டு நம்மளும் வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்குறவங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும்ன்றதுக்காக தான் அந்த மாதிரி விஷயம். அதில் நீங்கள் ஒரு சில கணவர்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா முகமே சரி இருக்காது. இவளுக்கு முன்னாடி தான் கேமரா போகுது. ஈவன்டோ அவங்களே செலிபிரிட்டியாக இருந்தாலுமே கூட வரவங்களே செலிபிரிட்டியாக இருந்தாலுமே கூட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அந்த லேடிஸ் மேலே போகும். அந்த பெண் மேலே போகும்போது அது தாங்க முடியாது. நான் யோசிப்பேன், அந்த காணொலி காட்சியெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி நைட்டு என்ன கூத்து வச்சுருக்காங்களோ அவங்க வீட்டுக்குள்ளே. பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி அந்த ஃபங்க்ஷன் 2 பேரும் பேராக வந்திருக்காங்க, சூப்பராக இருந்தாங்க. அவங்களோட ஜுவல்லரிஸ் பார்க்குறது, அவங்களோட அக்சசரிஸ் பார்க்குறது, அவங்களுடைய வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்ஸ் பார்க்குறதுல ஒரு சில பேர் ரொம்ப குறியாக இருப்பாங்க. பட் நான் பார்க்கும்போது எப்படி பார்ப்பேன்னா, இன்றைக்கி அவங்க வீட்டில் என்ன கச்சேரின்னு தான் பார்ப்பேன் சீரியஸாக. ஏன்னா வேறு வழி இல்லாமல் குடும்பத்துக்காக இப்போ அவள் கஷ்டப்பட்டு சொசைட்டியில் தன்னை வந்து எப்படின்றத அவள் நிரூபிச்சிட்டா. இனி குடும்பத்துலேயும் அவள் வாழ்ந்து சக்ஸஸ் பண்ணணும்னா அந்த சகிப்புத்தன்மையோடு தான் வேறு வழி இல்லாமல் பல்ல கடிச்சிட்டு பல பெண்கள் ஓடிட்டுருக்காங்க. ஆளுமை மிக்க பெண்கள் சில பேர் வந்து சகிப்புத்தன்மையோடு தான் வாழ்கிறாங்கன்னு சொன்ன மாதிரி, ஒருவேளை டைவர்ஸ் பண்ணணும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா என்ன மாதிரியான காரணங்களை முன்வைக்கிறாங்க? அந்த மாதிரியான ஆளுமை மிக்க பெண்களுக்கு ஈஸியாக டைவர்ஸ் கிடச்சிருதா? ஒருவேளை டைவர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படியெல்லாம் மாறுது? அதை பற்றி காரணங்கள் கிடைக்கிறது இல்லைங்க, அதுவாகவே அமைஞ்சிருது. ஒரு கட்டத்துக்கு மேலே எவ்வளோ சகிக்க முடியும் அவங்களால?
எவ்வளோ சகிக்க முடியும்? இப்போது இவங்களுக்காக நான், அவங்களுக்காக இவங்க, இவங்களுக்காக அவங்கன்னா அடுத்தவங்களுக்காகவே தன்னை இழந்து தான் யாருன்றதை திரும்பி பார்க்கும்போது அவளுடைய அழகும் இல்லை, அவளுடைய இளமையும் இல்லை, நல்ல உடல் ஆரோக்கியமும் அவகிட்ட இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா கையில் 2 குழந்தைங்க இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவளோட மைண்டு அப்போ கூட அவளை பற்றி யோசிக்கவே மாட்டாள். அடுத்து குழந்தைங்களோட எதிர்காலம் என்ன, இனி குழந்தைங்கள் இந்த மாதிரியான சூழலில் வளரக்கூடாது அப்படின்ற அந்த தாட்டுக்கு அவங்க வரும்பொழுது அப்போ அகெயின் அவங்க திருப்பி செகண்ட் கியர் ஆஃப் லைஃப்பில் அவங்க திருப்பி அடி எடுத்து வைக்கிறாங்க. அப்போ இது வேண்டாம். இந்த சிக்கலோடவே இருந்தால் குழந்தைகள் மீதும் தன்னுடைய இயலாமையே குழந்தைகள் மீது காட்டுறதுனால அரகன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அந்த இடத்துல தேவையில்லாமல் குழந்தைகள் மீது ஒரு திணிப்போ இல்லை அவங்க மேலே ஒரு வெறுப்போ வரும். குழந்தைங்களுடைய நேரம் ஒதுக்குறது குறைவாக இருக்கும். அதை அவங்க உணர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா உடனே செய்யக்கூடிய ஒரே விஷயம், உனக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம், ஓகேவா, நம்மளுடைய குழந்தைகள் நீ யாரு நான் யாருன்ற முடிவுக்கு ஒரு சில பெண்கள் வராங்க. ஒரு சில பெண்கள் ஸ்ட்ரைட்டாகவே வேண்டவே வேண்டாம், என்னை இவ்வளோ நீ இவ்வளோ ஹெசிடேட் பண்ணதுனால உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு டிவோர்ஸ் கேஸ் போடுறவங்களும் இருக்காங்க. 2 டைப் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்காங்க. அதாவது டீசெண்டாக மியூச்சுவலாக சொல்லி நீ நானும் லெட் பி அ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை என்னவோ, ஆனால் நீ யார நானாக இருக்கேன், இது எந்த வகையிலும் இது செட் ஆகாது, இது குழந்தைகளோட எதிர்காலம் பாதிக்கப்படும்னு பிரியக்கூடிய ஒரு தரப்பினர் இருக்காங்க. இல்லையா, என்னுடைய இவ்வளவு விஷயங்களையும் இழந்ததுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்ற காரணத்தை சொல்லி பிரியக்கூடியவங்களும் இருக்காங்க. ஒரு சாதாரண குடும்பத்தில் குடிக்கு அடிமையிட்டார், எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு, பொறுப்பா இல்லை, ஒழுங்காக சம்பாதிக்க மாட்டேங்கிறாரு, ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு, காரணங்களை அந்த பெண்கள் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆளுமை மிக்க பெண்களுடைய அந்த திருமண வாழ்க்கையில் டைவர்ஸ்க்கு அவங்க முன்வைக்கக்கூடிய அந்த காரணங்கள் என்ன? இப்போது கணவன் மனைவி இருவருமே லைஃப்பில் இம்பார்ட்டண்டான பார்ட். நீ நான் நீ, லைக் கிட்டத்தட்ட கண் நீ என்றால் பார்வை நான், இந்த மாதிரி கான்செப்டில் தானே போயிட்டுருக்கோம், ரைட்டுங்களா? அப்படி இருக்கும்பொழுது என்னுடைய உணர்வுகளுக்கு நீ மதிப்பு கொடுப்பணும். அதாவது மனைவியோட உணர்வுகளுக்கும் கணவனோட உணர்வுக்கும் மதிப்பு கொடுப்பணும் 2 பேருக்கான தலையாய கடமை. இந்த கடமை தவறுதுன்னு சொல்லி தான் இவங்க டிவோர்ஸே பண்ணுவாங்க. பிகாஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் நம்மளோட டிவோர்ஸில் எந்த காரணங்களுக்காகலாம் நமக்கு விவாகரத்தை அணுகலாம் அப்படின்னு. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வழக்கில் இவங்க என்ன பண்ணுறாங்க, கணவன் வீட்டை சார்ந்தவங்களும் சரி கணவனும் சரி என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கிறது ஒரு சம்பிரதாயம், பிறந்த நாள் கொண்டாடுறது சம்பிரதாயம். இந்த மாதிரியான ஆளுமை இருந்த பெண்களுடைய வீட்டில், அதாவது அந்த மாமியார் வீட்டில் டிப்பிக்கலான ஒரு சைக்காலஜி ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்ன சைக்காலஜின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் அவங்களுக்கு வேண்டாம், அந்த பையன் வேணும். எந்த பையன்? கணவன் ஏன்னா அவங்க கணவன் வீடு இல்லையா, ஏன்னா இவ திமிரா இருக்கா, இவ ஒரு அரகண்ட்டாக இருக்கா, இவ பெரிய இவன் நம்மக்கிட்ட காமிச்சுக்கிறான்றதுனால என்ன பண்ணிடுறாங்க, குழந்தை இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த குழந்தைங்க மேலே அல்லாதியான அன்பை கொட்டி வளர்க்குறது. அதாவது அவங்க கணவர் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சொந்தங்களுமே அந்த குழந்தைய தன்னுடைய குழந்தை, நீ இந்த வீட்டோட வாரிசு, நீ தான் எங்களுக்கு எல்லாமேன்னு ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை மைண்டில் என்ன ஆகிடுச்சுன்னா, அப்பா சைடு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நம்மளுக்கு ரொம்ப பாசமாக இருக்காங்க, நம்மளுக்கு எல்லாமே செய்கிறாங்கன்ற மாதிரி. பட் அவங்களுக்கு ஒரு குப்பை. யார்? அந்த பெண் ஒரு குப்பை. அப்போ ஒரு பெண் டாக்டருங்க, நீங்கள் நம்பவே மாட்டீங்க, டாக்டர் அந்த குழந்தையுடைய முதல் பிறந்த நாள் கோலாகலமாக இவளே எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னெடுத்து அந்த குடும்பம் அவ்வளோ பெரிய கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. பண்ணி முடிச்ச அன்னைக்கு நைட்டு இவங்க டிவோர்ஸ்க்கான முடிவு எடுக்கிறாங்க. இந்த பெண்ணை ஒரு பொருட்டாவே நினைக்கலங்க. அந்த குழந்தைய பெத்தெடுத்தவ, அதுக்காக 10 மாதம் அவள் எத்தனை வழிகளை சுமந்திருப்பா, எத்தனை சேஞ்சஸ் அவளுக்கு வந்திருக்கும். அவள் கெரியரை விட்டுட்டு, அவள் சம்பளத்தை விட்டுட்டு, ஹஸ்பண்டோட வீட்டில் இருக்கவங்க சொல்கிறதான் கேட்கணும்னு சொல்லிட்டு, நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஷீஸ் அ சைக்காலஜி டாக்டர். அவங்க அந்த ஃபங்க்ஷன் முடிவில் எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஹை ப்ரெஷரில் கத்தி பலூனெல்லாம் உடச்சி போட்டு கேக்கை தட்டி விட்டு, இனிமே இந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு கிளம்பி வராங்க. ரீசன் என்ன, பேக்ரவுண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அழகாக ஒரு சைக்காலஜிக்கல் கேமை அவங்க ஃபேமிலி விளையாடி இருக்காங்க. என்னன்னா, நீ இருக்கியா, நீ இரு, 10 பேர் இருக்கிறாங்க அந்த இடத்துல நீ சாப்பிட்டியா, அக்கா சாப்பிட்டாங்களா, அண்ணி சாப்பிட்டாங்களா, தங்கச்சி சாப்பிட்டாங்களான்னும் போது அந்த கணவன் யாரை கேட்கணும்? முதல்ல அம்மாவை கேட்கலாம். அம்மாவுக்கு அடுத்தபடி யாரை கேட்கலாம்? மனைவியை கேட்கலாம்ல. கேட்கறது கிடையாது. குழந்தை சாப்பிட்டுச்சா, எங்கள் அம்மா சாப்பிட்டாங்களா, அதோட கட் பண்ணிட்டு போகிறது. அவங்க அம்மா என் பையன் சாப்பிட்டானா, என் பேரை சாப்பிட்டானா கேட்டுட்டு போய்டுறது. அவங்க வந்தாங்களா, அம்மா குழந்தை சாப்பிட்டானா, அண்ணன் சாப்பிட்டாங்களா, தம்பி இப்படியே போக போக ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா
இவங்க பயங்கரமான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கறது, லக்ஸரியாக பண்ணுறது, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவளுக்கு தர வேண்டிய ஒரு மதிப்பையோ, அவளை வந்து அவளை அன்பாக நடத்துகிற அந்த விஷயம் எதையுமே அவங்க பண்ணாமல், இதோட எண்டு எங்கே முடியுதுன்னா ஃபர்ஸ்ட் பர்த்டேல, அந்த குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேல எல்லாத்தையுமே அந்த ஒட்டு மொத்தமாக தேக்கி வச்ச அந்த உணர்வுகள் எல்லாமே உணர்ச்சி புழம்பாக வெளிப்பட்டு குழந்தைய அவங்க கார்டியன் பெட்டிஷன் போட்டு, நானே ஐல் டேக் கேர் ஆஃப் மை கிட், நான் படிச்சிருக்கேன், எனக்கு எந்த மெயின்டெனன்ஸ் எதுவுமே வேண்டாம், என்னவோ ஒரு அவங்க ஷீஸ் அ டாக்டர், பட் அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் நர்ஸாக இருந்து கூட என் குழந்தைய நான் காப்பாற்றிக்கிறேன், எனக்கு இந்த லக்ஸரியான பேக்ரவுண்ட் இதெல்லாம் எதுவுமே வேணாம், நீங்கள் கொடுக்குற பணம், புகழ், இந்த போலியான பந்தம் இதெல்லாம் எதுவுமே வேணாம், என்னோடய எதிர்காலத்தையும் என்னோட குழந்தை எதிர்காலத்தையும் நான் தீர்மானிச்சுக்கிறேன் அப்படின்னு சடனாக ஒரே நைட்டில் எடுத்த முடிவு வெளியில் வந்து. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் நாங்கள் அதை டைவர்ஸ்க்கு பெட்டிஷன் கிட்டத்தட்ட 35 பக்கம் நாங்கள் ரெடி பண்ணோம். நாங்கள் அந்த பெட்டிஷன் ரெடி பண்ணி 35 பக்கம் காரணங்கள், எதையுமே மறுக்க முடியாத காரணங்கள், அந்த பெண் முன் வச்ச காரணங்கள் எல்லாமே மறுக்க முடியாத காரணங்கள். அப்புறம் அவங்க வந்தாங்க, அது ஒரு 1.5 years போச்சு, அவங்களும் கவுண்டர் ஃபைல் பண்ணாங்க, ஆர்குமெண்ட் எல்லாம் போனதுக்கப்புறம் ஜட்ஜே ஒரு கட்டத்தில், நீதிபதியே சொன்னாங்க, இவ்வளோ படிச்சிருக்க ஒரு பொண்ணு இவ்வளோ விஷயங்களை, ஏன்னா கிராஸில் நாங்கள் பண்ண அந்த விஷயங்கள் எக்ஸாமினேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்படி வச்சுருக்கிறது அவங்க இத்தனை வருஷம் இருந்ததே வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் தான். இப்போவும் அந்த பொண்ணு வந்துட்டு அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்காக தான் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயத்தில் அவங்களுக்கு விவாகரத்து கிடச்சிது. அவங்களுக்கு டைவர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஆளுமை மிக்க பெண்ணுடைய அந்த டாக்டருடைய லைஃப் இப்போ எப்படி இருக்குது? அவங்க முழுக்க இப்போ வந்துட்டு ட்ராவலர், நவ் ஷீஸ் அ ட்ராவலர் வித் ஹர் கிட். எங்கே வெளியில் போனாலும் குழந்தைய கூட்டு போகிறது, அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது ரொம்ப கிரிட்டிக்கலான சில கேஸஸ் ஹேண்டில் பண்ணும்போது குழந்தைய பக்கத்தில் வச்சுக்கிறது கிடையாது. மற்றபடி 24 மணி நேரம் ஒரு குழந்தைக்கு தாய், அதே சமயத்தில் ஒரு பொறுப்புள்ள ஒரு மருத்துவர், தனக்கு வர அப்போ வந்து செலக்டிவான டைம். இப்போ அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, காலைல எந்திரிப்பாங்க, அவங்க யாரையுமே வேலைக்காரங்களே வச்சுக்கிறது கிடையாது, எந்திரிப்பாங்க, அந்த குழந்தைக்கு தேவையான விஷயங்களை அவங்களே பண்ணுவாங்க, இவங்களே தனக்கு தானே பண்ணிக்கிட்டு குழந்தை ஸ்கூலில் விட்டுட்டு, நவ் ஷீஸ் ரன்னிங் அ கிளினிக், அந்த கிளினிக் போவாங்க. டைமிங் குழந்தைக்கிட்ட 1:30 ஸ்கூல் விடுறாங்கன்னா, எவ்வளோ பெரிய அப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல அதை கட் பண்ணிவிட்டு அவங்களே கேப் எடுத்துக்கிட்டு குழந்தைய போய் பிக்கப் பண்ணிட்டு வர்றது, குழந்தைக்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஸ்பெஷல் கிளாஸஸ் எதாவது அரேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி நல்லா நீட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. திரையுலகில் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய ஃபேமஸான நடிகைகளுடைய டைவர்ஸ் கேஸஸை பொதுமக்கள் எப்படி பார்க்குறாங்க? எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத தாண்டி அவங்க எப்படி இதை கடந்து வராங்கன்றதை நம்ம யோசிக்கணும். ஏன்னா திரையுலகில் இருக்கிறவங்க வந்து பல்வேறு பார்வைக்கு காட்சி பொருள் தான். திரையுலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் காட்சி பொருள். இவளுக்கு என்ன, இதை அப்படி பண்ணியிருப்பா, அவளுக்கு என்ன, இதை அப்படி பண்ணியிருப்பா, இவங்களுக்கெல்லாம் காசு வருது, அதனால தான், காசுக்காக தான் அப்படி பண்ணுறாங்க, இப்படியான வார்த்தைகள் அவங்களுக்கு கேட்டு போக, உனக்கும் ஒரு மனசு இருக்குது, நீயும் ஒரு பொண்ணு தான் அப்படின்னு ஒரு அன்பான ஒரு ஜீவன் வந்து அதை கரம் பிடிச்சி அவங்கள இழுத்துட்டு போகும்போது அவங்க தன்னை 100% அந்த ஆணை நம்பி ஒப்படைச்சிருவாங்க. ஃபினான்ஷியலாகவும் இருக்கட்டும், இல்லை ஃபிசிக்கலாகவும் இருக்கட்டும், சைக்கலாஜிக்கலாகவும் இருக்கட்டும், இந்த 3 வகையிலையுமே தன்னை வந்து அந்த ஆணுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அந்த ஆணும் தன்னை ஒரு சதைப்பிண்டமாக தான் பார்க்குறான், தன்னை ஒரு ஏடிஎம் மிஷினை தான் பார்க்குறான்னு தெரிஞ்ச உடனே அவங்க அதை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. ஆனால் வெளியில் வரும்போது இவங்களுங்களாம் இப்படித்தான், இவங்களுக்கு வேலையே இப்படித்தான். ஒரு சமீபத்தில் ஒரு 5 வருஷங்களுக்கு முன்னாடி, அந்த கொரோனா பீரியடுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், நிறைய சின்னத்திரை நடிகைகள் அதீத அளவிலான மன பாதிப்புக்கு உள்ளாக்கி. ஏன்னா அவங்களாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு லக்ஸரியான லைஃப், மினி லக்ஸரியான லைஃப். சின்னத்திரை நடிகைகளுக்கு அந்த அளவுக்கு வருமானங்கள் வந்து பெரிய திரை நடிகைகள் கம்பேர் பண்ணும்போது வராது. இப்போ தான் அது கொஞ்சம் அதிகரிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த அளவுக்கு வராதுன்னும் போது ஒரு ஐடி செக்டார்ஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டார்டிங்கில் 2.5 lakhs 4 lakhsன்ற மாதிரி வரும்போது, எஸ் அந்த ஃபினான்ஷியல் அந்த ஒரு ஸ்டேட்டோடு வாழ்ந்தால் தான் அவங்களுக்கு அது ஒரு மதிப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுது. அங்கே போனீங்கன்னா ஐடி கல்ச்சர்லேருந்து வந்தவங்களுடைய லைஃப் ஸ்டைல் டோட்டல் வேறு, இவங்களோட லைஃப் ஸ்டைல் டோட்டலாக வேறு. அப்படின்னும் போது எல்லாமே மிக்ஸ் மேட்ச். நம்மளாம் மைண்டில் செட் பண்ணிக்கிறோம், ஏதோ ஒரு வேவ்லென்த்தில் ஒரு சின்ன விஷயங்கள் ஒத்து போகிறத நம்பி டோட்டல் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுற மாதிரி இருக்குது. இப்போ கடந்த 5-6 வருஷமாக சின்னத்திரை நடிகைகள் வந்து அதிகமாக டைவர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வெளியில் ஒரு செய்தி பேசப்படுது. இந்த நியூஸ் உண்மையா பொய்யா? உண்மைதாங்க. 5 வருஷமா இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து அது ஆரம்பிச்சிருச்சு. ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன சொல்லிடுறாங்க, ஐ எம் அ சிங்கிள் பேரண்ட். சின்னத்திரை நடிகைகள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். எஸ், ஒரு 2-3 ஷோஸில் கூட நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். ஒரு சில சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா, இவங்க லைஃப்பில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கான்ற அளவுக்குலாம் அவங்கள ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவங்களாவே கொடுத்துருக்காங்க.
ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிஞ்சு போய் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி செகண்ட் ஒரு மேரேஜ் பண்ணி அந்த மேரேஜுமே ஃப்ளாப் ஆகிட்டு அதுவுமே டோட்டலாக ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே நமக்கு ஒரு வாழ்க்கை தேவையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கோட அவங்க வாழ்க்கை நகருது. கடைசி வரைக்கும் நம்ம இப்படித்தானா அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் மார்க் 2 கேள்விக்குறியோடவே அவங்க பயணிக்கிற மன சூழல்கள் அமைஞ்சிருச்சு. இந்த சமூகத்தில் ஆளுமை மிக்க பெண்களாக இருக்கக்கூடிய அல்லது செலிபிரிட்டியாக இருக்கக்கூடிய பெண்களுடைய ஃபேமிலி லைஃப், மேரேஜ் லைஃப் இப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களே, நிறைய பெயின்ஃபுல்லான ஸ்டோரிஸோடு இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த ஆளுமை மிக்க பெண்கள் புகழோடு இருக்கிறதுனால தான் இப்படியான பிரச்சனைகள் அவங்க எதிர்கொள்கிறாங்களா? இதை எப்படி பார்க்குறது? பெண்கள் வந்துட்டாலே அவங்க ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதில் அந்த புகழ் ஆட் ஆகுது பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ராவாக வருது பாருங்கள், அதனால எக்ஸ்ட்ரா பர்டனாகவும் அவங்க வந்து சில சிக்கல்கள் அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? தீர்வு அந்த ஃபேமிலி தாங்க முடிவு பண்ணணும். அந்த ஃபேமிலி தான் முடிவு பண்ணணும். அவங்க தான் புரிஞ்சுக்கணும். ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் புரிஞ்சுக்கணும். கட்டாயமாக புரிஞ்சுக்கணும். நம்ம சின்ன வயசில் குடுமியல் பாடம் படிச்சிருப்போம். நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஒரு வீடு நல்லா இருந்தால் அந்த தெரு நல்லா இருக்கும், அந்த தெரு நல்லா இருந்தால் அந்த ஊர் நல்லா இருக்கும், அந்த ஊர் நல்லா இருந்தால் இந்த உலகமே நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். சாதாரணமாக ஒரு வார்த்தையில் மனப்பாடம் பண்ணிட்டு போன 2 வரி குருவினா கிடையாது. அது உண்மை. அதுதான். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பெண்களை எப்படி நடத்துகிறீங்களோ அதைத்தான் உங்கள் குழந்தைங்க அடுத்து உங்களை பெற்றோர்களை நினச்சி நடத்துவாங்க. வீட்டில் குப்பை போடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாதாங்க குழந்தை ஸ்கூலில் போய் குப்பையை போடாது. பெண்கள் என்னதான் அவங்க வந்து வீட்டில் எப்படி நீங்கள் இவ்வளோ பெரிய பெண்ணாக இருந்தாலும், நீங்கள் பெரிய நாட்டுக்கே முதலமைச்சராகவோ இல்லை பிரதம மந்திரியாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே போகும்போது காலனியை கழட்டி வச்சுட்டு அந்த வீட்டுக்கு பெண்ணாக போகணும். நீங்கள் சில பெண்கள் தவறுகள் செய்கிறாங்க. என்னென்னா, நான் இப்படித்தான் இருப்பேன், வீட்டுக்கு போனவனே ஒரு மாதிரி உடல் மொழிகள் எல்லாமே அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பார்த்ததுனால ஒரு சில குடும்பங்கள் முன்னாயத்தப்படுத்திக்கிறாங்க. எல்லா பெண்களும் இப்படித்தான் இருப்பாங்க போல இருக்குது, அதனால் இவளை இப்போவே தட்டி வைக்கணும்னு உருவாகிற அழகான மண்பானையை அவங்க களிமண்ணாவே மாற்றி உட்கார வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்க அவதாரம் எடுத்தால் இவங்களால தாங்க முடிய மாட்டாங்க. இது தேவையானா என்னோட கேள்வி. வாமா, ஒரு சில பெண்கள் இப்போது நான் ரீசெண்டாக ஒரு சில பெண்கள் லைஃப் சக்ஸஸாக இருக்க காரணமே ஆண்கள் தான். அந்த பெண்ணை புரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 8 வருட இடைவெளி, முதல் குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும் 8 வருட இடைவெளி. அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா என் கூட தான் வேலை பார்த்த பெண் தான். ஆரம்பத்தில் வந்து காதலிச்சு திருமணம் பண்ணவங்க. அந்த ஆண் அந்த பெண்ணுக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட். இத்தனைக்கும் அந்த பெண் வந்து நிறத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கவங்க. அவங்க மாமியாருக்கு அந்த பெண்ணை சுத்தமாக பிடிக்கல. திருமணம் பண்ணும்போது வேணாம், எனக்கு பொண்ணோட கலர் பிடிக்கல, ஆனால் முடி நல்லா நீளமாக இருக்குது, அதனால கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக. ஆனாலும் ஒரு வருடம் அந்த பொண்ணு அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக காத்திருந்தாங்க. அதை அந்த கணவன் தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட புரிய வச்சாங்க. இப்படிலாம் இருந்த பொண்ணு வந்திருக்கா, நமக்காக இருக்கா, பார்த்தீங்களா இப்படிலாம் கரெக்டாக இருக்கா, அப்படிலாம் இருக்கான்னு சொல்லி எடுத்து சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்லி, நீங்கள் நம்புவீங்களா, அந்த பொண்ணுக்கு 5 மணிக்கு ஷூட்டிங் இருக்குது அப்படின்னா அவங்க 3 மணிக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுக்குறாங்க அங்கே மாமியார். நம்ம ஏதோ தவறாக நடந்த ஒரு மாமியாரை பற்றி பேசும்போது நல்ல விதமாக அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுற மாமியாரை பற்றியே நம்ம பேசணும் இல்லைங்களா? ஏன்னா இது நம்மளுடைய தலையாய பொறுப்பு. மாமனார் என்ன பண்ணுவார், டைம் ஆச்சு அவங்க ஹஸ்பண்ட் பிக்கப் பண்ணலாம், அம்மா நான் வரமான்னு சொல்லி போய் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வர்றார். அப்போ அந்த கற்பனைக்கே இது நடந்த ஒரு விஷயம் தான். யோசிக்கும் போது நம்மள அறியாமல் ஒரு சந்தோஷம், எங்கேயோ ஒரு குடும்பம் நல்லா இருக்கட்டும் நம்ம நினைக்கும் போது இதே மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க என்னங்க பெரிய ஆளுமை, அது என்னங்க பெரிய ஆளுமை, வெளியில் நான் 4 பேர் மதிக்கும் போது என்னை வந்து கையெடுத்து கும்புறது என்ன ஆளுமை, ஏன் மாமனார் மாமியார் வீட்டுக்குள்ளே போனவனே வாமான்னு சொல்கிறத ஒரு சந்தோஷம் வேறு எங்கேயுமே இருக்காது. அந்த பெண்ணுக்கு குழந்தையாக தன்னை ஒப்படைச்சிருவாங்க அந்த குடும்பத்துக்கு. நீங்கள் வந்து அவங்க சம்பாதிக்கிற பணத்தில் குறிய வச்சோ இல்லை அவங்களுடைய நடை உடை பாவனையை வச்சோ இவங்க இப்படித்தான் இருப்பாங்கன்னு நீங்கள் முன் அனுமானம் பண்ணிவிட்டு அடுத்தவங்களுடைய அனுபவத்தை இவங்களுக்குள்ளே கொண்டு வந்து திணிக்காதீங்க. ஒரு சில நிறை குறைகள் எல்லாருக்கிட்டே இருக்கும், அதை எடுத்து சொல்லுங்கள். சொல்லியும் அவங்க எடுத்துக்கல அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணுமோ அது உங்கள் ஃபேமிலி இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் யாரோ ஒரு முன் அனுபவத்தை கொண்டு வந்து இந்த பெண்கள் மேலே திணிக்கிறது எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய பாவம்னு நான் சொல்லுவேன். ஆளுமை மிக்க பெண்களுடைய மேரேஜ் லைஃப் சில நேரங்களில் இப்படி தான் இருக்குது, பெயின்ஃபுல்லான ஸ்டோரியோட தான் இருக்குது அப்படிங்கிற நிறைய விஷயத்த நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் let the celebrations begin. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். And you will call me Captain Miller.